ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டிருக்கேங்க. தோசை சுட்டு வெறும் பொட்டுக்கடலை குருமா மட்டும் வச்சுருக்கேன். வெறும் பொட்டுக்கடலை மட்டும் போட்டு தக்காளி சேர்க்காமல் குருமா வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிதுங்க. அதனால தக்காளி வாசத்தையே நான் அந்த குருமாவில் காட்டல. வெறும் தக்காளிக்கு பதிலாக புளி மட்டும்தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுத்தமாக நான் தக்காளியே இதில் சேர்த்தலைங்க. வெறும் பொட்டுக்கடலை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். 100 ரூபாய்க்கு தக்காளி விற்கிது. 1/4 கிலோ வாங்கினா 4 பழம் தான் நிற்கிதுங்க. அதையும் வாங்கி குருமா வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்க குழம்புக்கு? குருமாலாம் நல்லா தான் இருக்குங்க. இருந்தாலும் தக்காளி போட்டால் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போடாமல் புளிப்பு போட்டதுனால இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்குது. சாப்பிட முடியாத அளவுக்குலாம் மோசமாக இல்லை, நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். தக்காளி விலை மாறுற வரைக்கும் இந்த மாதிரி தான். தக்காளி 2 பழம் போடுற இடத்துல ஒரு தக்காளி போட்டால் போதுமானது. அந்த மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ணணும். நம்ம தக்காளி விற்கிற விலைக்கு நிறைய தக்காளிலாம் போட முடியாது இல்லைங்களா? அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ கேட்டிருந்தாங்க, ஒரு கமெண்ட்டில் வந்துருந்துச்சு, நீங்கள் சொல்கிறதும் நியாயம்தான், இது ஒரு வீடியோ, நீங்கள் சாப்பிட்றத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எல்லா வீடியோவும் எடுத்து போட்டாச்சு. வியூஸே போக மாட்டேங்குது. மனசே வெறுத்துச்சு. நொந்து நூலாகி சோறுதிங்கிற வீடியோவை போட்டுட்ருக்கேங்க. என்னோட நிலமையிலிருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷமாக நான் இதில் யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வியூவர்ஸ் போக மாட்டேங்குன்னா என்னோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அது கேலி கிண்டலாக ஒரு கேலி பொருளாக தான் தெரியும். என்னோட மனநிலைமை என்னென்னு அவங்களுக்கு வந்தால் தான் வலியும் வேதனையும். சரிங்களா? இது நான் என்ன வீடியோ போடுறதுனே எனக்கே தெரியல. நானும் சமையல் வீடியோ போட்டாச்சு, விலாகு போட்டாச்சு, பியூட்டி டிப்ஸ் போட்டாச்சு. என்ன வியூவர்ஸ் போகுதுன்னு நினைக்கிறீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை 200 300 இப்படி போய்கிட்டு இருக்குது. என்ன ஒரு ஆர்வம் ஒரு வீடியோ போடுறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. மனசே வெறுத்துருச்சுங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயமாக தான் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தெரியல எப்படி வீடியோ போடுறதுன்னு சொல்லி. எனக்கு இதுக்கு மேலே தெரியல. இப்படியே வீடியோ போட்டால் வியூவர்ஸ் எப்படி வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும். இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எனக்கே புரியுது, நீங்கள் சொல்கிறது எனக்கே புரியுது. இருந்தாலும் எப்படி வீடியோ போடுறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியலைங்க. அதனால தான் என்ன வீடியோ போடுறதுனே தெரியாமல் தான் அந்த 4 நாளாக நான் சாப்பிட்ற வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எத்தனை பேர்த்தோட ஏளனமான சிரிப்பு, ஏளனமான வார்த்தை, ஏளனமான பேச்சுகள் எல்லாம் ஆளாக்கி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோன்னு வாயில் ஈஸியாக சொல்லிடலாங்க. அது எடுத்து எப்படி நம்ம போட்டிருக்கோன்னு நினச்சா அது எடுத்து போடுறவங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ணுறதுங்க?
ஏன் சிரிக்கல? சிரிங்க நல்லா. அதனால் நீங்கள் கேட்டதுனால நான் ஒன்றும் கோபம்லாம் படலைங்க. நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. இப்படியே வீடியோ போட்டால் யார் தான் பார்ப்பாங்க? யாருக்கும் பார்க்க பிடிக்காது தான். இருந்தாலும் நான் என்ன வீடியோ போடுறதுனே எனக்கே தெரியல. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுங்க. அந்த மாதிரி நான் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன். என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி என் மேலே கோவப்பட்டுக்காதீங்க. என்னோட மனசில் என்ன தோணுச்சோ அதை தான் நான் பேசினேன் இப்போ உங்கள்கிட்ட. என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா அதில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு மன நிம்மதியும் ஒரு மன தைரியம் இருந்துச்சு. நாளாக அந்த தைரியமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சுங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது சின்னதாக. அதனால போட்டுட்ருக்கேங்க இந்த வீடியோ. உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் தோசையும் சாப்பிட்டேன். தக்காளி இல்லாத குருமா வச்சு தோசை சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் குருமா வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா இது? நேற்று வச்ச குழம்பு அதை அப்படியே குழம்பு வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எடுத்துருக்கலாம் தான். அப்படி எடுத்து போட்டு என்ன பிரயோஜனங்க? வியூவர்ஸ் போக மாட்டேங்குதுங்களே. ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. ரொம்ப மனசு தளர்ந்துருச்சு. என்னமோ போங்க. இந்த குருமா ரொம்ப மோசமாகலாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் தக்காளி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை என்னை படைக்கும் போதே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும்னு நினச்சி படைச்சிட்டாங்களோ என்னமோ, யாருக்கு தெரியுங்க. சாப்பிட்டு முடிச்சேங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் வயிறு நிறையாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் பழையபடியும் ஒரு தோசை வச்சுக்கிட்டேங்க. பரவாயில்லைங்க, குருமா நல்லா தான் இருக்குது. தைரியமாக வச்சு சாப்பிடுங்க. தக்காளி வேலை முடிகிற வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்க முடிகிற அளவுக்கு பாருங்கள். வேறு என்ன செய்ய முடியும்? என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. உங்களெல்லாம் நம்பி தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். இப்படி வியூவர்ஸ் போகுதே, என்ன பண்ணுறதுங்க? ஏளனமாக பார்த்தவங்களுக்கும் ஏளனமாக பேசினவங்களுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல.